ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்தியாவில் பெட்ரோலுக்கு எத்தனால் மிக்ஸ் பண்ணுறதை பற்றி ரொம்ப நாளாக டாக் போயிட்டுருக்கு. எத்தனால் 20, ஷார்ட்டாக சொல்லணும்னா E20. இது இன்ஜினுக்கு நல்லதா இல்லை கெடுதலா? வாங்க இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு முறை பேச இருமுறை யோசி, எதுவும் சில காலம்தான். வணக்கம், நான் உங்கள் நண்பன் தமிழ்ச்செல்வன். இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். வாங்க இந்த வீடியோவில் எத்தனால் மிக்ஸை பற்றி பார்ப்போம். அது எப்படி எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகுது, இன்ஜினுக்கு நல்லதா இல்லை கெட்டதா, மைலேஜ் ட்ராப் ஆகுமா ஆகாதான்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாட் இஸ் எத்தனால் 20? எத்தனால் E20னா என்ன, அது எப்படி பெட்ரோலோட மிக்ஸ் ஆகுது வாங்க பார்க்கலாம். எத்தனால்னால் பேசிக்காக ஒரு ஆல்கஹால் கண்டென்ட். அதாவது அதில் எதுலேருந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா, சுகர் கேனு, கார்னு, ரைஸ் வேஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, இதுலேருந்து எத்தனால் எடுக்கிறாங்க. இது எப்படி இந்தியன் கவர்மெண்ட் பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணுறாங்க, அது என்ன சதவீதம் பார்த்துலாமா? வாங்க போகலாம். இது எத்தனால் 20%, பெட்ரோல் 80% மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பெட்ரோல்லாம் 2025 மேக்ஸிமம் ஸ்டேட்டை கவர் பண்ணும். ஆல்ரெடி இந்தியாவில் சில ஸ்டேட்ஸு, சில டிஸ்ட்ரிக்ஸு மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா X5, X95, X100 இதெல்லாமே எத்தனால் மிக்ஸ்டு கண்டென்ட் தான். அது E20 தான். இந்த எத்தனால் வரதுனால பொல்யூஷன் கம்மியாகுது. க்ரூட் ஆயில் இம்போர்ட் காஸ்ட்டு நமக்கு கம்மியாகுது. ஏன் இந்தியா எத்தனால் E20 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? இது ஆயில் இம்போர்ட் ரிடக்ஷனில் இந்தியா ஒவ்வொரு வருஷம் $1 trillion ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எத்தனால் யூஸ் பண்ணுறதுனால $4 billion சேவ் பண்ண முடியுது. இதனால் ஃபார்மர்ஸ்க்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடையுது. சுகர் கேன் வேஸ்ட்டு, மைஸு, படி வேஸ்ட்டு இதனால் பெனிஃபிட்ஸ் யாருக்குன்னா ஃபார்மர்ஸ் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கமும் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுது. எத்தனால் காம்பினேஷனில் வரதுனால கார்பன் டை ஆக்சைடு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணி அது கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் எனர்ஜி பாத், இது ஒரு ஸ்டெப். 2070 இது எல்லாத்தையுமே கார்பன் டை ஆக்சைடை 0 கொண்டு வர்றது தான் இதோட டார்கெட். வாங்க நம்ம E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸும் பாசிட்டிவ் சைடும் பார்த்துடலாம். இது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலை விட ரொம்ப சீப். லாங் டேர்மில் ப்ரைஸ் ரிடக்ஷன் பண்ண சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா செல்ஃப் ரிலவெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மரோட எக்கனாமியும் க்ரோத் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம அட்வான்டேஜ் பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் சைடும் அதோட சேலஞ்சஸும் பார்ப்போம். ஓல்டு வெஹிக்கிள், அதாவது 2017 முன்னாடி இருக்க மாடலில் இதோட பிளெண்டிங் ஃபார்முலா எத்தனால் யூஸ் பண்ண வெஹிக்கிள் டேமேஜ் ஆகும். அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்னா இன்ஜினில் ரிப்பேர் ஆகும். அது பெட்ரோல் லைனுக்கு போகிற பைப் லைன்ஸ் ரப்பரில் இருந்தால் பிரச்சனையாகும். அதனால் சீல் டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 5 to 10% மைலேஜ் ரெடியூஸ் ஆக ஹை சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அது எதனாலனா எத்தனாலோட கண்டென்ட் தப்பாக இருக்கிறதுனால. எத்தனால் அப்சர்வ் பண்ணுற வாட்டர் ஃபுல் ஃபியூவல் சிஸ்டம்ஸில் ப்ராப்ளத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு ஹெவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அதனால் சப்ளை டிமாண்டும் வரும். சப்ளை செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே கொஞ்சம் சில டஃப் நெகட்டிவ் சைட்ஸ்லும் வரலாம். இந்த E20 பெட்ரோல் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா வண்டியிலையுமே இது யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில குறிப்பிட்ட டிசைன்ஸும் மெட்டீரியல்ஸும் அந்த இன்ஜினோட டிசைன்லேயே இருக்கணும். இதனால் வெஹிக்கிள் சப்போர்ட் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா FFVS, அதாவது ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் சிஸ்டம் இருக்கணும். ஸ்பெஷலி டிசைன் ஃபார் இன்ஜின் தட் கேன் ரன் ஆன் பெட்ரோல். அதாவது அந்த டிசைன் அந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி இந்த E20 ஃபியூவலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் E10 பெட்ரோலு, E20, E85 இதெல்லாம் இந்த இன்ஜினில் இந்த பெட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். இது இப்போ இந்தியாவில் காமன் ஆகிட்டுருக்கு. நிறையா கம்பெனிஸ் இதுக்குண்டான இன்ஜின் மேனுஃபேக்சரிங்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா BS4, BS6. BS6ல் நிறைய கார்ஸு, வெஹிக்கிள்ஸு 2023 ஏப்ரல்லேருந்து தயாரிச்சிட்டு வராங்க. நீங்கள் பெட்ரோலோட ஃபியூல் டேங்க் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பெட்ரோல் சப்போர்ட் ஆகும்னு போட்டிருக்கோம். E10, E20 இதெல்லாமே இருக்கும். கவர்மெண்ட் என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப்
ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆன் ஹைவேஸ் வந்து இந்த சிஸ்டமை வந்து மேண்டேட்டரி பண்ணிட்டாங்க. அதாவது எப்போ இருந்துன்னா வந்து 2023 ஏப்ரல்லேருந்தே வந்து எல்லா வண்டிகளுமே வந்து E20 ஃபியூலுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேண்டேட்டரியாக ஜியோ பாஸ் பண்ணியிருக்கான். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா எந்தெந்த வண்டி வந்து E20 பெட்ரோலுக்கு வந்து சப்போர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து பிஃபோர் 2017-18க்கு முன்னாடி இருக்கிற ஃபியூல் சிஸ்டம் வந்து ரப்பரு, பிளாஸ்டிக் மெட்டல்ஸ்லாம் வந்து எத்தனால் சிஸ்டம்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. அதனால் வந்து நீங்கள் எத்தனால் பெட்ரோல் அடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிங்க. அது மட்டும் இல்லாமல் 2017 to 2022 இயர்லி BS24 மாடல்லையும் வந்து E10 பெட்ரோலே அடிங்க. E20 அடிச்சிங்கன்னா சில பல டேமேஜஸ் வரும். அதனால் வந்து E20 E10 பார்த்து பெட்ரோலை அடிங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கேன். எந்தெந்த வண்டிலாம் வந்து E20 பெட்ரோலுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. 2017க்கு முன்னாடி இருக்கிற மாடல்லலாம் வந்து E20 பெட்ரோல் வந்து சப்போர்ட் ஆகாது. எதனாலனா வந்து அதோட ரப்பர் மெட்டீரியலு, பிளாஸ்டிக் மெட்டல்ஸு இதெல்லாம் வந்து E20 பெட்ரோலுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அதனால் வந்து என்னென்ன டேமேஜ் ஆகுது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் முன்னாடியே சொல்கிறேன். இது என்னென்ன டேமேஜ் ஆகுதுன்னா இந்த பெட்ரோல் லைன் வரதில் வந்து லீக்கேஜ் ஆகும், இன்ஜின் டேமேஜ் ஆகும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஈவன் 2017 to 2022 அந்த BS4 மாடல் அது மட்டும் இல்லாமல் வந்து ஏர்லி BS6 மாடல்லையும் வந்து மேக்ஸிமம் வந்து E20 பெட்ரோலை அடிக்கிறதுக்கு பதிலாக வந்து E10 பெட்ரோல் அடிங்க. E10 பெட்ரோல் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப காமன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே வந்து E10 பெட்ரோல் இருக்குது. E10னால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் வந்து E20 அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்கள் வண்டிக்கு அது சப்போர்ட் ஆகுமா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பெட்ரோல் அடிங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து உலக லெவலில் வந்து குளோபல் கம்பேரிசன், அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து என்னென்ன சதவீதத்தில் வந்து பெட்ரோலில் வந்து எத்தனை மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது வந்து பிரேசில் தான். இதில் கிட்டத்தட்ட வந்து 85% ஆஃப் எதனால் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த உலகத்துக்கே வந்து அவங்க தான் லீடர் இருக்காங்க. அப்புறம் வல்லரசு நாடுன்னா பார்த்தா யூஎஸ்ஏ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 15% வந்து எத்தனால் வந்து காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப வருஷமாக வந்து அங்கே நடைமுறையில் இருக்குது. 95 இதெல்லாம் வந்து எப்போவோ வந்துச்சு யூஎஸ்ஏல. இந்தியா வந்து அதனால தான் வந்து 2025 வந்து இதை டார்கெட்டாக வச்சு தான் வந்து மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு E20 பெட்ரோல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், E20 வந்து பாசிட்டிவ் சைடு இருக்குது, நெகட்டிவ் சைடு இருக்குது. இதனால் வந்து இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்னா, அந்த ஃபாரின் மேலே இருக்கிற இந்தியன் ஆயில் பர்ச்சேஸை வந்து டிபெண்ட் ஆகாமல் இருக்கிறது கொஞ்சம் குறையலாம், ரேட் இன்க்ரீஸ் ஆகாமல் போகலாம். இதனால் வந்து காமன் பீப்புளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறது என்னமோ காமன் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, E20 பெட்ரோல் வந்து நீங்கள் அடிக்கும்போது முன்னாடியே வந்து செக் பண்ணிவிட்டு அடிங்க. மெயினாக வந்து உங்கள் ஓல்டு வெஹிக்கிளாக இருந்தால் E10 மட்டும் அடிங்க. இது என்னோட பரிந்துரை. ஸோ நீங்கள் பெட்ரோல் விலையை ஏற்றாமல் போங்க. நீங்கள் ஃபாரின்லேருந்து ஆயில் ஆகாமல் போங்க. ஏன்னா இங்கே இருக்க காமன் மேன் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு தேவை தான், பெட்ரோல் விலையை குறைங்க. அதனால் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்னது தான், எதையும் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். செக் பண்ணாமல் எதையும் பண்ணிடாதீங்க. வருங்காலம் என்பது நம் கையில் தான், அதை யோசித்து முடிவெடுங்க. இந்த மாதிரி டெய்லி அப்டேட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.